வீட்லயே பிட்சா பண்ணா எப்படி இருக்கும்? இன்னைக்கு மார்னிங் ஆன்லைன் கிளாஸ் கேப்லயே ஹோம்மேட் பீட்சா பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா மாவு பிசையலாம் லேட் ஆகும். வீட்லயே சீஸ், பன்னீர், பிரெட் இருந்தனால அதுக்கு மேல காய்கறி, சீஸ், இட்டாலியன் சீசனிங் மட்டும் போட்டு ப்ரீ ஹீட் பண்ண அவன்ல ஒரு 20 to 25 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சிருப்பேன். 180 டிகிரி செல்சியஸ்ல வச்சுட்டு நான் பாட்டுக்கு கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தேன். சீஸ்ல மெல்ட் ஆகி காய்கறில நல்லா வெந்து சூப்பராகவே இருந்துச்சு. எனக்கு இது சாப்பிட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேலே எக்ஸ்ட்ராவாக நான் பிட்சா சீசனிங் போட்டு சாண்ட்விச் மாதிரி வச்சு சாப்பிட்ருந்தேன். அப்புறம் அகைன் திருப்பி ஆன்லைன் கிளாஸ் நிறையா இருந்தது. பால் சோறு நல்லா குழச்சி வச்சு இவளை கஷ்டப்பட்டு தேடி கொண்டு போய் வச்சா பந்தா பண்ணி சாப்பிடாம இருந்தா. நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். லஞ்சுக்கு புளியோதரை, மிச்சல், பருப்பு, வத்தல் வச்சு சாப்பிட்ருந்தேன். எஜுகேஷனல் சேனலுக்கு தம்ப்நெயில் டாக்குமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நல்ல சூப்பர் வர்த்தான இதே போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆரக்கிளோடைய ஃப்ரீ சர்டிஃபிகேஷன், SQL டேட்டாபேஸ் இந்த மாதிரிலாம் சூப்பராக லான்ச் பண்ணியிருந்தாங்க. வீடியோ எடுத்து முடிச்சக்கப்புறம் துணி மட்டும் இந்த பேக்கில் போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போயிடுவேன் டின்னருக்கு.